அறிவார்ந்த அன்பு நண்பர்களே, வணக்கம். அன்பு நண்பர்களே, உணவு உண்ணுவதே ஒரு வகையான தியானம். ஆம், நாக்கு என்னும் புலனை புத்துணர்வூட்டி உண்ணுதல் என்பது ஒரு வகையான தியானம். இதுபோன்ற தியானத்தால் சாதாரண உணவும் விருந்தாகும். பிறகு அதுவே நல்ல மருந்தாகும். சக்தியை பெருக்கும். ஒரு செயலை ஆழமாக செய்யும் பொழுது மனமானது எதிர்காலத்தை நோக்கி பறக்காமல், இறந்த காலத்தை குறித்து சிந்திக்காமல் நிகழ்காலத்திலேயே இருக்கும். நிகழ்காலத்திலேயே இருப்பது ஒரு வகையான அற்புதமான தியான நிலையாகும். சாப்பிடும்போது வேறு எந்த வேலையும் செய்யாமல், வேறு எதை பற்றியும் யோசிக்காமல் முழுமையாக சாப்பிடுதல் என்ற செயலை மட்டும் நாம் செய்கின்ற போது நிகழ்காலத்திலேயே நம்மை இருக்கச் செய்யும். நாம் சாப்பிடுகின்ற உணவுகளில் இருக்கின்ற எல்லா நன்மைகளையும் நம் உடலுக்கு கிடைக்கும்படி செய்யும். ஆம், அதிக நேரம் உணவு வாயில் இருப்பதால் உணவை முழுமையாக ஜீரணித்து அதை சக்தியாக மாற்ற தேவையான எல்லா வேதியியல் பொருட்களும் சுரபி மூலம் சுரக்கப்படும். முழுமையாக சுவைப்பதால் சுவைத்த திருப்தி கிடைக்கும். ஒரு சின்ன உதாரணத்தை நாம் பார்ப்போம். ஒரு மைசூர் பாவை மெல்ல தின்று அதன் நெய் கலந்த இனிப்பு சுவையானது உமிழ்நீரிலேயே கரைத்து மறையும் அளவிற்கு நாம் சுவைத்து சாப்பிட்டால், ஒரு மைசூர் பாவை தாண்டி இரண்டாவது மற்றும் அதை தாண்டி இன்னொன்று என சாப்பிடுவது தானாகவே தவிர்க்கப்படும். இப்படி சாப்பிடும் உணவை மட்டும் கவனித்து சாப்பிடுகின்ற பொழுது அந்த உணவானது முழுமையான திருப்தியை நமக்கு ஏற்படுத்தும். ஒரு மைசூர் பாவை மெல்ல ரசித்து சுவை கரையும் வரை அனுபவித்து சாப்பிட்டால், ஒரே ஒரு மைசூர் பாவுக்கு 10 மைசூர் பாகு சாப்பிட்ட பிறகு கிடைக்காத திருப்தியை தரும். 3-4 முறை மென்றவுடன் இனிப்பை விழுங்குவது என்ற பழக்கம் இருந்தால் 10 மைசூர் பா சாப்பிட்ட பிறகு இன்னொன்று சாப்பிட்டால் பரவாயில்லை என்ற எண்ணம் தோன்றும். எண்ணம் உருவாகும். மெல்ல மெல்ல மென்று வாயில் உணவை கூழாக்குவதால் என்ன நடக்கிறது என்பதை பற்றி ஒரு சமீப ஆராய்ச்சி இப்படி சொல்கிறது. நன்றாக மென்று சாப்பிடும் பொழுது குணமாக்கும் வேதியியல் பொருட்கள் உமிழ்நீரில் நிறைய சுரக்கிறது. இதனால் இரைப்பையில் நாம் சாப்பிட்ட உணவு கூழாக்கும் வேலை குறைவதால் அதற்காக செலவிடப்படும் இரத்த ஓட்டமும் சக்தியும் மிச்சமாவதால் அவ்வப்போது வரும் உண்ட பின் மயக்கம் என்கின்ற உணர்வு வராமல் உற்சாகம் பிறக்கிறது. பல முறை மெல்லுவதால் முகத்தில் இருக்கும் பல முக்கியமான தசைகள் இறுக்கம் பெறுவதால் முகத்தில் இறுக்கம் குறைந்து மிருதுத்தன்மை பெருக ஆரம்பிக்கிறது. சுவைத்து திருப்தி அடைவதால் நம் உடலின் தேவைக்கு அதிகமாக உண்ணும் உணவு குறைக்கப்படுகிறது. உணவை உண்ணும்போது சாப்பிடுதல் என்ற தியானத்தை நடைமுறைப்படுத்தினால் மட்டுமே சாத்தியமாய் அமையும். நாம் சாப்பிட்ட உணவு இரைப்பையிலேயே கெடாமல் உணவை உண்ண ஆரம்பித்தால் உணவே மருந்தாக மாறும். உணவை அருந்துவது எப்படி என்று தெரியாமல் நீங்கள் விருந்தே சாப்பிட்டாலும் திருப்தி முழுமையாக கிடைக்காது. உண்ட உணவுக்கு மருந்து தேவைப்படும். எனவே உணவை அருந்தும் முறையை கற்றுக்கொள்ளுங்கள். சாதாரண உணவும் விருந்தாக மருந்தாக மாறும். நன்றி, வணக்கம்.